ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்திச சித்தரே நமக, ஓம் மகோரிகள் சித்தரே நமக, ஓம் விஷ்ணுமாயா நமக, ஓம் குட்டிச்சாத்தானே நமக, ஓம் காலபைரவரே நமக, ஓம் ஹரிச்சந்திரனே நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் மகோரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகாகாளியே நமக. जय जय महागौर काली, जय जय महाभद्र काली, जय जय महाकाली, काली माता की जय, काली माता की जय. அதாவதுங்க ரொம்ப முக்கியமானது, காளி தேவியை நம்ம வணங்கணும். காளி தேவியை உபாசனை பண்ணுங்க. காளி தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப பவரான கடவுள். காளியை வணங்குங்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் கண்டிப்பாக நடக்குங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. जय जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். சனாதன வாழ்க, சனாதன வாழ்க, சனாதன வளர்க. சனாதனத்தை பரப்புவோம், சனாதனத்தை வாழ வைப்போம். சனாதனத்தை எதிர்ப்பவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம். சனாதன வாழ்க, சனாதன வாழ்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. இந்து மதமே உயர்ந்தது, இந்து மதமே புனிதமானது. இந்து மதம் வாழ்க. இந்து மதத்தில் நம்ம பிறந்ததற்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த தேசமே இந்து மதத்தாக இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் எல்லோரும் அவர்களை போற்ற வேண்டும். இந்து மதத்தை போற்ற வேண்டும், இந்து மதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்து மதமே வாழ்க, இந்து மதமே வாழ்க, இந்து மதமே வாழ்க. வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940104330 9841303621 9962624066. இது மூணுமே என்னுடைய மொபைல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் அழைக்கலாம். வருவேன். அயன் பாக்ஸை பாருங்கள், கையில் இந்த பக்கம் ப்ரஷ் இருக்குது, சீப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான பொருள். இது இல்லைன்னா வீட்டில் எந்த காரியமும் நடக்காது. ஓகேவா? அதுக்காக தான் இதை நான் கையில் வச்சுருக்கிறேங்க. சரிங்க, ஓகேங்க. இப்போ பொது பலனுக்கு வருவோம். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க, மாணவ மாணவிகள் நல்லா படிங்க, குடிப்பழக்கம் யாரும் இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியே வாங்க. அதே போல் வெளியில் செல்லும்போது, இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உயிரை தவிர்க்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். எல்லாரும் பெற்றோர் சொல்கிறத கேளுங்க, மதித்து நடங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் நல்ல முறையிலும் இருக்கும். இது பொது பலன். பொது பலன்னா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சரி, இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் பொது பலன் தான். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம போய்கிட்டே இருப்போம். மேல்மலையனூர் அமாவாசைமானா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போவோம்ல, அந்த கோவிலில் இனி நியூஸில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு, தேங்காய் உடைக்கிறதுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களாம். இது என்ன நியாயம் இது? கோயிலில் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைக்கணும்னா 100 ரூபாய் கொடுத்துடணுமா? இது யார் கண்டுபிடிங்க. அநேகமாக இது கோயில் நிர்வாகம்லாம் அது பண்ணியிருக்காது. யாரோ அங்கே லோக்கல் ஆளுங்க தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. அதை யாரும் கண்டுபிடிச்சி அது அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுங்க. பக்தர்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க. வரவங்கிட்ட 100 ரூபாய் வசூல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு செய்தியில் வந்திருக்கு. அந்த செய்தி என்னன்றத பாருங்கள். அது எந்த அறநிலைத்துறை அந்த மாதிரி செய்யாது. இதை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. அது அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்கள சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதே போல் தேர்தல் நேரங்களில் குழந்தைங்களை வச்சு பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்குது. கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. அதனால் யாருமே தேர்தல் நேரங்களோ மற்ற விஷயங்களையோ குழந்தைங்களை வச்சு யாரும் எந்த விதத்திலும் பிரச்சாரம்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுக்கு உட்பட்டு தான் எல்லாமே செய்யணும். சின்ன சின்ன குழந்தைங்களை தயவு செய்து தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சி பேர்லாம் சொல்ல, பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். அதனால யாருமே குழந்தைங்கள தேர்தலுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக குழந்தைங்கள யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. 2. 3வது விஷயம், நாள்தோறும் கொலை, கொள்ளை,
கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறத விட மக்களுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில. புரியுதுங்களா? தினந்தோறும் அது நடந்துன்னு தான் இருக்குது. யார் என்ன பண்ணாலும் சரி, நான் கொலை பண்ணிக்கினே இருப்பேன், நான் திருடிக்கினே இருப்பேன், நான் கொள்ளை அடிச்சுக்கினே இருப்பேன், நான் கற்பழிச்சுக்கினே இருப்பேன் அப்படின்னு எல்லா காரியமும் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல் வழி நடத்துக்குங்க. போதுமா? இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம சொல்லிக்கினே இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணிக்கினே இருக்கணும். எல்லாருக்கும் அயன் பாக்ஸ் எப்படி துணி அயன் பண்ணுதோ, ப்ரெஷ்ஷு நம்ம எப்படி பல்லு துளக்குறோமோ, சீப்பை எப்படி தலைக்கு சிக்கிறோமோ, அந்த மாதிரி எல்லாமே டெய்லியும் பண்ணுற மாதிரி என் வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கினே இருக்கணும். இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேவா? அயன் பாக்ஸ், சீப்பு, ப்ரஷ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பாடிக்கலாம். புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கு மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கு மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. இதுதான் உண்மை. புரியுதா? வெற்றி பெற்றுட்டா நீ புத்திசாலியே இல்லை, புத்திசாலியாக இருந்தாலும் நீ வெற்றி பெற்றாலும் வேஸ்ட்டு தான். புரியுதா? பணம் வச்சுக்கிறான், குணம் இல்லை, குணம் உள்ளவங்களுக்கு பணம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, அறிஞ்சிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாம் மாயே, எல்லாம் கதம் 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 கதமாக தான் எல்லாமே இருக்கும். அதனால வாழ்க்கையை கதம் கதம் தான், மாயே தான், எல்லாம் ஜீரோ தான், ஜீரோ தான், ஜீரோ தான். ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, எல்லா வீடியோக்குள்ள போகலாம். சீக்கிரம் வாங்க, எல்லா வீடியோ கவனிங்க. ஒரு முக்கியமான சப்ஜெக்டு, மொழி பிரச்சனை. என்ன பிரச்சனை? மொழி பிரச்சனை. மும்மொழி கொள்கை. ஏன் மும்மொழி கொள்கையை பார்த்தா பயப்படுறீங்க? மும்மொழி கொள்கைனாலே சில பேருக்கு ஜுரமே வந்துடுது, சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வந்துடுது, சில பேருக்கு அலர்ஜியா வந்துடுது, சில பேருக்கு வயிற்றாலியா போகுது, சில பேருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க, ஒரு சில பேர் வாயிலும் வயலும் அடிச்சுக்கிறாங்க. முன்மொழி கொள்கைனாலே. ஏங்க முன்மொழி கொள்கைனால உங்களுக்கு அவ்வளோ பயம்? ஏன் நாங்கள் பிறர் மொழியை கற்றுக்க கூடாதா? நான் தமிழன், தமிழில் பேசுகிறேன், எனக்கு ஒரு இங்கிலீஷு, 2 மொழி. ஏன் முன்மொழி கொள்கை வரக்கூடாது? 3வது மொழி இந்தியா கற்றுக்கூடாதா? தெலுங்கை கற்றுக்கக்கூடாதா? இல்லை மலையாளத்தை கற்றுக்கக்கூடாதா? இல்லை உருதை கற்றுக்கூடாதா? இல்லை இந்தியை கற்றுக்கூடாதா? நான் எதுங்க கற்றுக்காத இருக்கணும்? 2 மொழின்றீங்க, ஒன்று தமிழ்ன்றீங்க, ஒன்று இங்கிலீஷ்ன்றீங்க. ஏன் 3வது மொழி ஒன்று வரக்கூடாது? எதுக்கு வரக்கூடாது சொல்லுங்க? மும்மொழி கொள்கையா வானான்றீங்களா? சரி, மத்திய அரசு எல்லா மாநிலத்திலும் சுற்றி அறிக்கை அனுப்புதில்ல, எல்லா மாநிலத்திலும் உங்களுக்கு அறிக்கை விட்டுருல, உங்கள் தமிழ் மொழி நீங்கள் பேசக்கூடாது, இங்கிலீஷாக பேசக்கூடாது, ஹிந்தி தான் பேசணும்னு உங்களுக்கு சுற்றி அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்களா? இல்லை மத்திய அரசு உங்களுக்கு சொல்லியிருக்கா? எங்கேயா சொல்லிக்குதான் என்கிட்ட காட்டுங்க. தாய்மொழி உங்களோட மொழியில் நீங்கள் பேசலாம், தாய்மொழியில் தான் நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஆனால் இன்னொரு மொழியை கற்றுக்குங்க தான் மத்திய அரசு சொல்லுது. புரியுதுங்களா? யார் மேலேயும் எந்த மொழியும் திணிக்கணுன்ற அவசியமா அவங்களுக்கு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் இங்க தப்பான வழியில மக்களை வழி நடத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மும்மொழி கொள்கை நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. இவ தேவையில்லாம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வெறும் தமிழ் இங்கிலீஷ் வச்சு படிச்ச மட்டும் நம்மளால எங்கேயுமே போக முடியாது. ஒரு இந்தியை கற்றுக்கணும், ஒரு தெலுங்கை கற்றுக்கணும், ஒரு கன்னடத்தை கற்றுக்கணும், ஒரு மலையாளத்தை கற்றுக்கணும், ஒரு இந்தியை கற்றுக்கணும், ஒரு உருதை கற்றுக்கணும். எல்லா மொழியும் கற்றுக்கினாதான் நம்மளால எங்கே போனாலும் வாழ முடியும், பேச முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது 2ஆம் மொழியில் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா வட மாநிலம், வடகிழக்கு மாநிலம் தமிழ் எவ்வளோ பேர் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, தமிழ் கற்றுக்குறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களை யாரும் தடுக்கிறாங்களா தமிழை நீ பேசக்கூடாதுன்னு?
யாரும் எந்த இடத்துலையும் தடுக்கல. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? மும்மொழி கொள்கை வேணான்றீங்க, இருமொழி கொள்கை தான் வேணுன்றீங்க. எதுக்கு? நாங்களாம் படிக்கக்கூடாதா? சரி, நான் கேட்குறேன்ல, நீ எதிர்க்கிறல்ல, மும்மொழி கொள்கையில் யார் யார் எதிர்க்கிறீங்களோ அவன் புள்ளிய வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க, எல்லா மொழியும் கற்றுக்கிறதுக்கு. உங்கள் பேர புள்ளிகளை சிபிஎஸ்சியில் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க. உங்கள் பேர புள்ளிகளை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், உன் புள்ளிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், உன் உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தை வெளிநாட்டில் படிக்க வச்சு அவங்கள எல்லா மொழியில கற்றுக்க வைக்கலாம். ஆனால் எங்களை மாதிரியான சாமானிய மக்களுக்கு எந்த மொழியும் கற்றுக்கூடாது. தமிழும் இங்கிலீஷும் மட்டும் தான் கற்றுக்கணும், வேறு எந்த மொழியும் கற்றுக்கூடாதா? ஏங்க நீங்கள் சட்டமாக கொண்டு வாங்க. அப்போ தாங்க ஸ்கூலில் எல்லாருமே அரசு பள்ளியில் பிரைவேட் ஸ்கூலில் எல்லா மொழியும் படிக்கலாம்னு சொல்லி நீங்கள் கொண்டு வாங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. அவங்க எதை வேணால் சூஸ் பண்ணி படிக்கட்டும். அவங்க எந்த மொழியாவது படிச்சுட்டு போடுங்க. வாழ்க்கையில் இனிமேல் வர ஜென்ரேஷனில் எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் எந்த மாநிலத்தில் போனாலும் அந்த மொழியை பேச முடியும், எந்த வெளிநாட்டில் போனாலும் அந்த மொழியை பேச முடியும். வெறும் தமிழ் இங்கிலீஷை வச்சு எல்லா இடத்துலையும் நம்மளால போக முடியுமா? சொல்லுங்க. நான் தமிழன் தான், நான் தமிழுக்காக பாடுபடுறவன் தான். தமிழை பற்றி நான் குறை சொல்ல. எனக்கு என் தாய்மொழி தான், தமிழ் தான் ரொம்ப முக்கியம். தமிழை யார் அழிச்சாலும் விட மாட்டேன், புரியுதா? தமிழ் சொற்களை யார் அழிக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டேன். தமிழ் மொழியே என் மூச்சு, தமிழ் மொழியே என் பேச்சு, தமிழ் மொழியே என் உயிர். அதில் நான் என்னைக்குமே கவனமா இருப்பேன், புரியுதா? தமிழை தவிர எதையும் நான் தொட மாட்டேன். ஆனா தமிழுக்கு அப்பால் பட்ட விஷயம் மொழிகளை நம்ம கத்துக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக தமிழ் ஆயிடுச்சுட்டு தமிழ் மொழி இல்லாம இந்திய பேசணும், தெலுங்கு பேசணும், மலையாளத்தை பேசணும், உருதை பேசணும், மற்ற மற்ற மொழிகளை பேசணும் நான் சொல்லல. எனக்கு என் தாய்மொழி தமிழ். தமிழுக்கு அப்புறம் நான் இன்னொரு மொழியை கத்துக்கணும்னா இங்கிலீஷை கத்துக்கிறீங்க, இன்னொரு மொழி மூணாவது மொழி கத்துக்கணும்னா இந்திய கத்துக்கிறேன், தெலுங்கு கத்துக்கிறேன், மலையாளத்தை கத்துக்கிறேன், உருதை கத்துக்கிறேன், பிரெஞ்சு மொழியை கத்துக்கிறேன். நாட்டில் பல ஆயிரம் மொழி இருக்குது, அந்த மொழியை நான் கத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தமிழ் மும்மொழி கொள்கைக்கு நீங்க வந்து வேணாம்னு சொல்றீங்க? உங்க பேர புள்ளிங்களாம் படிக்கணும், உன் பேர புள்ளெல்லாம் படிக்கணும். ஆனா எங்களை மாதிரி சாமானிய மக்கள் படிக்கக்கூடாது. அதான உங்களுடைய எண்ணம். மொழியை வச்சுலாம் வந்து நாட்டை வந்து நாசம் பண்ணாதீங்க, மொழியை வச்சு நாட்டை பிளவுபடுத்தாதீங்க, புரியுதுங்களா? மொழி எல்லாருக்கும் முக்கியமானது, புரியுதுங்களா? மொழி 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 தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்காதீங்க, புரியுதா? தமிழ்நாட்டு மக்களை வந்து பைத்தியக்காரனா ஆக்காதீங்க. தமிழ் மக்களை சுதந்திரமா வாழ விடுங்க. தமிழ் மக்களை நல்லா மொழி பேசுற மாநிலமா மாத்துங்க. ஒரு தமிழை எல்லா மொழியும் பேசுறான், எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சுக்கிறான், அந்த பெருமை நமக்கு வேணும். அதுதான் சொல்றேன் நான். மற்றபடி வந்து யார் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. யாரு வந்தாலும் மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்றது, யார் வந்தாலும் மொழியை வச்சு அதனால குளிர் காயிருது. இதுல பாதிக்கப்படுறது யாருங்க? எங்களை மாதிரி சாமானிய ஆளுங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க உங்க புள்ளியெல்லாம் வேற மாதிரி கொண்டு போறீங்க, அப்படியே மறைச்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. நாங்களாம் இதுதான் படிக்கணும், இதை படிக்க கூடாது நீங்க சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? மும்மொழி கொள்கையை தயவு செய்து சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தமிழ் ஒன்றும் அழிஞ்சிடாது, புரியுதா? தமிழ் பேசாத யாரும் போயிட மாட்டாங்க. மும்மொழி கொள்கைன்றது ஒரு பிள்ளைங்க படிக்கும் போது ஸ்கூல்ல எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா மொழியும் புரிஞ்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? அதை தான் மத்திய அரசு சொல்லுது. இதை மாநில அரசும் கொஞ்சம் கேளுங்க. மாநில அரசை பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. இப்போ வந்திருக்கிற மாநில அரசு ரொம்ப நல்லா செய்கிறாங்க. எல்லா அமைச்சர்களும் ஊழல் இல்லாமல் எந்த துறையிலும் எல்லா வேலையும் நல்லா நடக்குது. உண்மையாக சொல்கிறேன், நல்லா நடக்குது. நான் கேள்விப்பட்ட வரலாம் நல்லா நடக்குது. நான் அமைச்சர் மேலேயோ ஏன் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் மேலேயோ நான் எந்த குறையும் சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான மனிதர், நல்ல முதலமைச்சர், அவரை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை தயவுசெய்து எடுத்து கொண்டு வாங்க. இது என்னுடைய சொந்த கருத்து, இது என் கருத்து, இந்த சாமியார் கருத்து, புரியுதுங்களா? தயவுசெய்து மும்மொழி கொள்கை கொண்டு வாங்க. எல்லாரும் படிக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லா மொழியும் தெரியட்டும். எதிர்கொள்ள பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்க இதை மொழியை வச்சே எதிர்த்து ஓட்டு வாங்குவாங்க. இதை வச்சு தான் எல்லா காரியமும் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? இனிமேலும் அந்த நிலை மாறணும், புரியுதுங்களா?
ஆகையால் மும்மொழி கொள்கை கண்டிப்பாக நம்ம தமிழருக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் பிள்ளைங்களுக்காக மும்மொழி கொள்கை கண்டிப்பாக நம்ம நாட்டில் வரணும். படிக்கிட்டோம், படிப்புக்காக தான் சொல்கிறேன். வேறு ஒன்றெல்லாம் யார் மேலே எனக்கு எந்த கோபதாபங்களாம் கிடையாது. எந்த ஆட்சி மேலே, ஏற்கனவே முன்னாடி இருந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் அந்த ஆட்சி மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. சில பேர் இந்த மொழியை வச்சு நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க, நல்லா குளிர் காயிறாங்க. புரியுதுங்களா? ஆகையால் அதெல்லாம் வேணாம். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. புரியுதுங்களா? சிந்திச்சு எல்லாருக்கும் நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கல்வியில் முதல் இடமா தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா சூப்பராக செய்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் இப்போ வந்திருக்காரு, சூப்பர் அமைச்சர். இதுக்கு முன்னாடி இருந்த கல்வித்துறை அமைச்சரும் நல்ல அமைச்சர் தான். நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த கல்வித்துறை எல்லாருமே நல்லவங்க தாங்க. யாரையும் நான் ஒன்றும் குறைவெல்லாம் சொல்ல விரும்பலை. எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் மத்திய அரசு சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. மும்மொழி கொள்கை கொண்டு வாங்க, நாங்கள்லாம் படிக்கிறோம். என் பிள்ளை இப்போ மும்மொழி கொள்கை கொண்டு வந்தால் என் பிள்ளை நல்லா படிப்பான்ல, என் பேர பிள்ளை படிப்பான்ல, என் அக்கா தங்கை விட்டுறோம், எல்லாரும் நல்லா படிப்பாங்கல்ல. அந்த படிப்புக்கோசம் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். படிப்புக்கோசம் தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன். ஆகையால் எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி எல்லா மொழியும் தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டோம். நம்ம மொழியை யாரும் அழிக்க முடியாது. நம்ம தமிழ் மொழியை யாருமே எதுவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? தமிழ் மொழியை அழிக்கிறாங்கன்னா முதல் ஆளாக நான் தான் வந்து நிற்பேன். புரியுதுங்களா? தமிழ் மொழி அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் முதல்ல வந்து நிற்பேன். ஆனால் யாரும் அழிக்கணும்னா நினைக்கல. புரியுதுங்களா? யாருமே தமிழை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கல. மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. அதன் மூலிமா மாணவ மாணவிகள் பள்ளிகளில் நல்லா படிக்கட்டும். அரசு பள்ளியிலலாம் கொண்டு வாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் கொண்டு வாங்க, சிபிஎஸ்சியில் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போலாம் எல்லா இடத்துலையும் எல்லா பாடங்களும் படிக்கிற மாதிரி நம்ம அரசு செய்யணும். நம்ம பொதுமக்கள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மக்களே, விழிப்புணர்வோடு இருங்க. எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கினாதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் நிகழும். ஏன்னா மொழின்றது சாதாரண விஷயம் இல்லை. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் மொழியை வந்து எல்லாருமே கற்றுக்குங்க. கற்றுக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தும் மிகப்பெரிய முன்னேற்றத்தும் கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இன்னும் அடுத்தடுத்த தகவல் இந்த சாமியார் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது இந்த பாபாஜி சாமியார். பாபாஜி சாமியார். என்ன சாமியார்? பாபாஜி சாமியார். பாருங்க, அயன் பாக்ஸ், பிரஷ், சீப்பு. போயிட்டு வரட்டுங்களா? வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், சந்திக்கிட்டே இருப்போம்.